மயிலட்டி எனக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏனென்றா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க ஆட்களோட கதை கேட்கல. முதலாவது மரியாதையா இருக்கணும். மரியாதையா தான் கேளுங்க. சொல்லுங்க. இத வந்து என்ன சொல்லுங்க. கண்டிஷன் என்னோடயா சொல்லுங்க. ஆர்கனைஸ் பண்றது வேற யாரு? விளங்கிச்சா? ஆர்கனைஸ் பண்ற ஆட்கள் முதலாவது இதுல வந்து கட்டுப்பாடு வேணும். ஒழுக்கம் வேணும். ஒழுக்கத்தால மரியாதை வேணும். அவன் என்ன ஆர்மி கமாண்டர் சொல்றான். இங்க வா, நான் இதுல சொன்னேன்டா என்ற ஜெனரல் சொன்னால் நான் மறுவார்த்தை கலைக்க மாட்டேன். ஆனா நீ வந்து அண்டைக்கு கூட்டி கொண்டு வந்துட்டு நீ சொன்ன சொல்லி ஒரு நேரம் கேட்க இல்லையன்றான். அவளத்தோட விடுங்க கதையை. நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வந்தா எங்களுடைய மக்கள் கேட்க வேண்டும். எங்கட மக்கள், நான் சொல்றேன் மைனாரிட்டி மக்கள் வந்து இந்த மண்ணில உடுத்துள்ளவ அவியல் வந்து கொஞ்சம் பிரச்சனை. நாங்கள் என்ன செய்யறாங்க, 600 மக்களை விடுவினா 600 பேரை கொண்டு போகலாம். ஜெனரல் இங்க இல்ல, நேற்று தான் வந்தவரா. இப்ப எனக்கு என்ன சொன்னவர் 200 பேரை 600 மக்கள் தானே இருக்கு. வேற குடும்பம் மட்டும் இல்லையோ? அப்படி 600 குடும்பம் தான் இருந்தாலும் பேப்பர்ல கொடுத்தது. இந்த நாளுக்கு வேற கொண்டு தேதி திகதி எல்லாம் கொடுத்து போட்டு வந்து நிக்க பிடிச்சோன்னா அப்ப நான் கதைக்கு தான் 600 பேருக்கு கேட்டேன். எனக்கு ராத்திரி வரைக்கும் 600 பேருக்கு மேல விடையில ஆண்டு வேறையில. அப்ப இவ 200 நான் 600 முயற்சி செய்யறோம்னு தான் அந்த கேர்னலும் சொன்னது. பிறகு நான் அப்ப ஜெனரல் கிடைக்க ஆன்சர் பண்ணல, இவ்வளவு நேரம் ஆன்சர் பண்ணல. பிறகு திருப்பி நான் அங்க கதைக்கிறேன் நீங்க கதைக்கிறேன் எல்லாம் செய்யறேன். ஆனா ஒன்று சொல்றேன், நான் அங்கே தண்ணி மயிலிட்டியில சிவனடியார் என்ன சும்மா வளர்த்து விடையில அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் வளர்த்து விட்டு கிடக்குது. மயிலிட்டி ஒரிஜினல் ஆக்களுக்கு நான் யாருன்னு தெரியும். சரியோ? உங்களுக்கு தெரியும். நானாகத்தான் இருப்பேன். சரியா? சில உறுதிமொழிகள் நான் இப்ப தரமாட்டேன். நான் கடவுளோட தான் உறுதிமொழி. உங்களுக்கு நான் சொல்றேன், அமைச்சர் இப்ப எங்களுக்கு சொன்னது இப்ப 200 பேர் போக சொல்லி பிறகு பஸ் திரும்ப மேல அடிச்சிடுவோம்.
அது நாங்கள் விஜய்